அதுக்கப்புறம் ஒரு சீன் சொல்லுவாங்க பாருங்க, சிவகார்த்திகனை பற்றியே சொல்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. மேபி சிவகார்த்திகனை பற்றி சொல்லலாம், இல்லை வேற யாரை பற்றினாலும் சொல்லலாம். அவர் ஒரு காரியம் நினச்சிட்டாருன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அவரோட மூளை தூங்காத மாதிரி பேசியிருப்பாரு. அவன் ஒன்று நினச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது செம கட்டிங்லாம் சரியானது. அதுவும் அனிருத்தோட பிஜிஎம் வேற மாதிரி அனிருத் வச்சு செய்யின்னு செய்யறாரு இந்த படத்துல. Start the music. கலர்ஃபுல்லா குத்துற பார்த்தே இல்ல, இடத்த காலி பண்ணு. அதுக்கப்புறம் வில்லன் என்ட்ரி பத்தி சொல்லவா ஆகணும். 6 பேக்ஸோட உட்காந்து டைகர் ஷெராஃப் எடுக்கிற மாதிரியே மேல இருந்து ஒரு புல்லப் எடுப்பாருங்க வேற மாதிரி. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஃபைட் இந்த படத்துல தரமா இருக்கு. தரம் இந்த படத்தோட ஃபைட் சீன்ஸ், அப்புறம் லுக்கு, மேக்கிங், கட்ஸ், மியூசிக் எல்லாமே தரமா இருக்கு. அதுக்கப்புறம் டைலாக் சொல்லியிருப்பாரு, Getting into Tamil Nadu is not easy, Chirag. ஸோ இதை எந்த இதுக்கு மீன் பண்ணி சொல்றான்னு தெரியல. எனக்கு ஏதோ விஜயோட அரசியலுக்கும் இதுக்கும் மீன் பண்ணி சொன்ன மாதிரி இருக்கு. அதாவது ஈஸியாலாம் நம்ம வந்து சிஎம் ஆக முடியாதுன்னு ஒரு கிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ